57வது அத்தியாயத்தில் 12வது வசனம். இவ்வளோ அல்லாஹ் தெளிவாக பேசுகிறாங்க. நம்பிக்கையாளர்களான ஆண்களையும் நம்பிக்கையாளர்களான பெண்களையும் நீர் பார்க்கும் நாளில், எந்த நாளில்? மாஷர் நாள். பார்க்கும் நாளில் அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு வரப்புறத்திலும் விரைந்து கொண்டிருக்கும். கரெக்டாகுதா? மறுமை நாளில் நம்பிக்கையாளர் ஆணையும் பெண்ணையும் நீ பார்த்த அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குமா? அவங்களுக்கு முன்னால வெளிச்சம் இருக்குமா, அவங்களுக்கு பின்னாலேயும் வலப்புறத்துலேயும் என்ன இருக்கும்? இந்த வெளிச்சம் விரைந்து கொண்டு இருக்கும். அதாவது அவங்க சுந்தி இருக்கிறத நீ பார்ப்ப அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். அப்போது அவர்களை நோக்கி, இன்று உங்களுக்கு நன்மாராயமாவது சொர்க்கச் சோலைகளில் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவற்றின் நீங்கள் நிரந்தரமாக இருப்பவர்கள், இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று கூறப்படும். அப்படி ஒரு வெளிச்சம் வந்த உடனேயே அங்கே அவங்களுக்கு சொல்லப்படும், என்னது? இதுதான் அந்த சொர்க்கம். இந்த சொர்க்கத்துக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுங்க? நிரந்தரமாக இருங்க. ஏன்னா மாஸ்டர் மைதானத்தில் எல்லாம் என்ன பண்ண மாட்டான்? லைட்டை கொடுக்க மாட்டான். அவங்க வெளிச்சத்தை வச்சு தான் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். சூரியனை கொண்டு வந்து வச்சுருவான். லைட்டை கொண்டு இங்கே வச்சுருந்தா அவங்களால பார்க்க முடியுமா? லைட்டை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டா வெளிச்சம் வச்சுருமா? அப்போ சூரியன் நமக்கு முன்னாடி மேலே இருக்கும். அந்த வெளிச்சத்தை கொண்டுலாம் நம்ம துணியாவை பார்க்க முடியாது. அல்லா ஒரு வெளிச்சத்தை கொடுப்பான். அதை வச்சு தான் அன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடியும். சரியா? அப்போ அந்த நம்பிக்கையான ஆண்களும் பெண்களுக்கும் அல்லா என்ன பண்ணுறானா? அந்த வெளிச்சத்தை கொடுக்குறேன் அப்படின்றான். அப்போ ஒரு மனுஷன் ஒரு கூட்டம் சொல்லும், யோம யக்கூலுல் முனாஃபிகூன், நயவஞ்சர்களான ஆண்களும் நயவஞ்சர்களான பெண்களும் நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி எங்களை கவனியுங்கள் என்று சொல்லுவாங்க. ஒரே குடும்பத்தில் இருந்திருப்பாங்க, ஒரே அக்கம் பக்கத்தில் இருந்திருப்பாங்க, ஒரே தெருவில் இருந்திருப்பாங்க, ஒரே வம்சாவளியாக இருந்திருப்பாங்க, ஒரே கூட்டமாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் கூட தானே இருந்தீங்க, நீங்கள் கொஞ்சம் வெளிச்சம் காட்டுங்களேன், நாங்களும் கொஞ்சம் பார்த்துக்குறோம் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. யார்? நயவஞ்சகர். நயவஞ்சகர்னா யார்? யார் நயவஞ்சகர்? யார் செய்யலையோ, யார் சொன்னதை செய்யலையோ, யார் அல்லான்னு தெரிஞ்சோம் மறுமைனாலும் தெரிஞ்சோம் எல்லாம் தெரிஞ்சு அந்த வார்த்தையை செய்யலையோ, இவன் தான் நயவஞ்சகன். தனியாலாமே பார்க்க வேணாம். இப்போ நான் செய்யலைல்ல, இப்போ நான் யார்? நயவஞ்சகன். நான் பண்ணலைல்ல, போய் யார்? நயவஞ்சகன். இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? அந்த வெளிச்சம் இருக்கிறவங்களை பார்த்து கேட்பாங்களாம், நான் உங்க கூட தானே இருந்தேன், எனக்கு உங்கள் வெளிச்சத்தை கொஞ்சம் காட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. எங்களை கவனியுங்கள், உங்கள் ஒளியிலிருந்து நாங்களும் பற்று வைத்துக் கொள்கிறோம், எங்களுக்கும் கொஞ்சம் தீ ஊற்றி விடுங்க, நாங்களும் என்ன பண்ணி எரிஞ்சுக்கிறோம், அந்த வெளிச்சம் ஜுவாலை வந்துட்டோம் அப்படின்றாங்க என்று கூறும் தினத்தை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான்.